அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. 38 மாவட்டத்திலும் இந்த ஒரு வேலைக்காக தான், இந்த துறை வேலைக்காக தான் அனைவருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஒரு வழியாக அதற்கான நோட்டிஃபிகேஷனும் வந்தாச்சு, அதற்கான எப்போ அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட்டும் வந்தாச்சு, எண்டு டேட்டும் வந்தாச்சு. ஸோ அதே மாதிரி எந்த துறை அப்படி வேலைன்னு தானே கேட்குறீங்க. எல்லோரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துட்டு தான் கிளிக் பண்ணி வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, சத்துணவுத்துறை வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன், புதிய நோட்டிஃபிகேஷன் 2025 டு 2026க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சற்று முன்பு, சில நொடிகளுக்கு முன்பு வெளியிட்டிருந்தாங்க. வந்த உடனே நமது சேனலில் தான் முதல்ல வெளியிடுறோம், அதில் நம்ம பெருமையாக சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சத்துணவு துறை வேலையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு காலி பணியிடங்கள் வந்திருக்குது, ஸோ எவ்வளவு படிச்சிருந்தா இந்த வேலையை நீங்கள் அப்ளை பண்ண முடியும், என்ன எலிஜிபிலிட்டி இருந்தால் இந்த வேலையை அப்ளை பண்ண முடியும், அதே மாதிரி இதில் முன்னுரிமை யாருக்கு கொடுப்பாங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வேலைகளை பொறுத்த வரைக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன, ஸோ அதற்கான அப்டேட் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் பண்ணணுமா, ஆஃப்லைனில் பண்ணணுமா, அதற்கான அப்டேட் எல்லாமே பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு சில டோட்டலாக எவ்வளவு வேக்கன்சி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்குது, அதில் மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்குது, அதில் கம்யூனிட்டி வாரியாக எந்த வயசு வித்தியாசத்தில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தனித்தனியான வயது வரம்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வேலைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக எந்த விதமான அப்டேட்டுமே கொடுக்காம நோட்டிஃபிகேஷன் மட்டும் அப்பப்போ கொடுப்பாங்க. அதற்கான வேலைகளுக்கான அப்ளை பண்ணுறதும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்தது கிட்டத்தட்ட 2-3 வருஷமாகவே. இப்போது 2025 2026க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நமக்கு கிடச்சிருக்குது, அதுவும் சத்துணவுத்துறை வேலைக்காக. ஓகேங்களா? ஸோ இந்த வேலைக்கான அப்டேட் தான் தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வீட்டில் இருக்கிற அக்கா தங்கை சிஸ்டர் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு பெண்களுக்கான வேலை வாய்ப்புன்றதுனால அனைவருமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அப்ளை பண்ணுறது எப்படின்றது எல்லாமே தெளிவாக 1 by 1 பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த தமிழக அரசு சத்துணவுத்துறையில் 8997 வேக்கன்சி காலி பணியிடங்கள் நிரப்ப உத்தரவு. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி, முழு விவரம் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இதில் டைட்டிலாக. ஓகேங்களா? ஹெட்லைன் இதை தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே 1 by 1 தெளிவாக பார்த்துடலாம். ஓகேங்களா? இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, தமிழக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மதிய உணவை சத்துணவு திட்டத்தின் மூலம் இலவசமாக வழங்கி வருகிறது. தற்போது 8997 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் சமூக நலத்துறை அவற்றை நிரப்ப உத்தரவிட்டுள்ளது. இருப்பினும் விண்ணப்பம் தொடங்கும் தேதியும் மற்றும் முடிவடையும் தேதியும் இன்னும் அறிவிக்கப்படவில்லை அப்படின்றத தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட்டும் எண்டு டேட்டும் குறிப்பிட மாதிரி இருந்தாங்க. ஸோ அதற்கான அப்டேட்டுமே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதையுமே தெளிவாக பார்த்துருவோம். தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறையின் கீழ் செயல்படும் சத்துணவு திட்டத்தில் சமையல் உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி பெற்றிருக்க வேண்டும். மாதாந்திர ஊதியம் 3000 ஆகும். மேலும் 12 மாதங்கள் திருப்திகரமாக பணியாற்றியவர்கள் சிறப்பு காலமுறை ஊதியத்திற்கு தகுதியானவராக இருப்பார்கள். விண்ணப்பிக்கும் முறை, தேர்வு செயல்முறை மற்றும் முக்கிய தேதிகள் போன்ற விவரங்கள் சமூக நலத்துறையின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் வெளியிடப்படும். மேலும் தகவலுக்கு உங்கள் மாவட்ட சமூக நலத்துறை
அலுவலகத்தை பார்வையிடவும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் இதில் எப்போ அப்ளை பண்ணுறதுக்கான அப்டேட் வந்து சமூக நலத்துறை ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கி அங்கேயே கூட அப்ளை பண்ணிவிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த அப்டேட் பார்ப்போம். அடுத்தது என்னென்னா, தமிழ்நாடு அரசு சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பு, இதில் எத்தனை காலி பணியிடங்கள் உள்ளன, மொத்தமாக எவ்வளவு வேக்கன்சி வந்து இந்த சமையல் உதவியாளர் வேலைக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8997 காலி பணியிடங்கள் வேக்கன்சியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் மொத்தம் என்னென்ன வேக்கன்சி வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ முதல்ல வந்து சமையல் உதவியாளர், சமையல் உதவியாளர். ஓகேங்களா? சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர்னு சொல்லிட்டு 3 விதமான போஸ்டிங்க்கு தான் நமக்கு அஃபிஷியலாகவே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சமையல் உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு கல்வி தகுதி என்ன, ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் சமையல் உதவியாளருக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, மினிமம் தமிழ்நாடு அரசு சத்துணவுத்துறை சமையல் உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி பெற்றிருக்க வேண்டும். ஓகேங்களா? இந்த சமையல் உதவியாளருக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா தமிழில் நீங்கள் சமையல் உதவியாளருக்கு வந்து மினிமம் நீங்கள் 10வது படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படிலாம் ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே தான்ன்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்ப்போம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த சமையல் உதவியாளர் வேலைக்கு வந்து எவ்வளவு சம்பளம், ஓகேங்களா, மாத சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க, அதற்கான அப்டேட் பார்க்க போகிறோம். இந்த தமிழ்நாடு சத்துணவுத்துறை சமையல் உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு மாதம் ரூபாய் 3000 ஊதியம் வழங்கப்படும். இதுக்கான சம்பளம் வந்து மாதம் 3000 கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு நீங்கள் பெர்மனெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6000 7000, ஸோ அது ஒரு 10,000 15,000 வரைக்கும் இதற்கான சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? அது வரைக்கும் கம்மியான சேலரி தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு விண்ணப்பிக்கப்படும் முறை என்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு அரசு சத்துணவுத்துறை சமையல் உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு விண்ணப்ப விவரங்கள் தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறையின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் வெளியிடப்படும். அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சமூக நலத்துறையின் அதிகாரப்பூர்வ அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும் இல்லையா, அந்த வெப்சைட்டோட லிங்க்கில் நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட்டோட லிங்க் வீடியோக்குள்ளே கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக இந்த சமையல் உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு வந்து என்ன வயது வரம்பு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த சத்துணவுத்துறை வேலைக்கு சமையல் உதவியாளர் வேலைக்கு வந்து மினிமம், ஓகேங்களா, மினிமம் 18 வயசில் இருந்து 40 வயசு வரைக்கும் கூட இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஆனால் பெண்களுக்கு அதிகப்படியான முன்னுரிமை வழங்கப்படும். அதனால் பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். என்னோடய சஜஷன் இது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேட் எதுவும் கொடுக்காம இருந்தாங்க இல்லையா, இதற்கான டேட் வந்து நமக்கு வந்து கால் பண்ணி விசாரிக்கும் போது அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிப்ரவரி 15ஆம் தேதியில் இருந்து நமக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 15ஆம் தேதியில் இருந்து மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் பண்ணுறவங்க சமூக நலத்துறையின் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஆன்லைனில் பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எப்போ அப்டேட் கொடுப்பாங்கன்னு தெரியல. அப்டேட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுற வீடியோஸும் போடுவேன். அதே மாதிரி ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க. யாருக்கெல்லாம் அப்ளிகேஷன் வந்து ஆஃப்லைனில் வேணுமோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், அந்த வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுதான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து தெளிவாகவும் அப்டேட்டாகவும் கொடுத்துருக்கிறது. ரொம்ப ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான வீடியோவை நம்ம பார்த்துருக்குறோம். ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலையோட சந்திக்கிறேன், முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கிறேன். ஓகேங்களா? ஸோ யாருக்கெல்லாம் பார்ட் டைம் ஜாப் வீட்டிலேருந்தே வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்களுக்கு மினிமம் டெய்லி ஒரு 500 1000 ரூபா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன் கூடவே சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னா எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது, எந்த விதமான ப்ராடக்ட் பேஸ் பண்ணி ஒர்க்கும் இருக்காது. ஓகேங்களா? வீட்டிலேருந்தே ஒரு மொபைல் ஃபோனில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மினிமம் 5லேருந்து 10 நிமிஷம் தான் வேலை இருக்கும். டெய்லியும் 500 1000 ஏர்ன் பண்ண முடியும். இது எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட் பயன்படுத்திக்கோங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ விருப்பம் இருக்க அனைவருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வாட்ஸ்அப் நம்பர் வந்து 93 44 77 38 60 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம்.